யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யார் என்று சொன்னால் அங்கு சாஸ்திரிகள் என்று போடப்பட்டு, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். இவர்கள் ஒரு கணித மேதை. இன்றைக்கு இருக்கிற ஈரான் நாட்டு பகுதியிலிருந்து அவர்கள் இந்த விஞ்ஞான இந்த சாஸ்திரங்களை படித்தவர்கள், கணித மேதைகள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் அந்த காரியங்களை அவர்கள் அறிந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், அந்த நட்சத்திரம் இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு ராஜாவாக அவர் பிறக்கக்கூடியவராக இருப்பார் என்று அந்த நட்சத்திரத்தினுடைய நாட்களை காலங்களை அறிந்தவர்களாக இயேசு பிறந்து ஏறக்குறைய 40 நாளிலிருந்து 2 வருடங்களுக்கு உட்பட்ட நாட்களாக இந்த காலங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. இயேசு பிறந்த உடனே நடந்த சம்பவம் அல்ல. இயேசு பிறந்து அவர் வீட்டுக்கு தான் போனாங்க இவங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்து ஒரு 40 நாளிலிருந்து குறைஞ்சபட்சம் 2 வருடத்துக்கு உட்பட்டிருக்கலாம். அதனால தான் ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளை கொல்லும்படியாக சொல்லுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். இந்த நட்சத்திரம் அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக அவருக்கு சில பரிசுத்தாவியானவர்னா புறாவுக்கு ஒப்பானவராக இல்லையா சொல்லப்படுகிறது போல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு செங்கோல், இப்படி பல காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை, அவர் பிறப்பை குறித்து, பூமியில தேவனுடைய குமாரனாய் அவதரிப்பதை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னாகும் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும்போது, என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17 19 வரை உள்ள வசனத்திலே இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்து, அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, மோவாபின் எல்லைகளை நொறுக்கி, சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படின்றார். அல்லேலூயா. அப்பதான் இஸ்ரவேல் ஜனம் வராங்க. இந்த கூட்டத்திலிருந்து ஒரு மகிமையின் தேவன், அல்லேலூயா, நட்சத்திரமானவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை ஒரு அடையாளமாகி சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து தோன்றுவார் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் காட். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, இயேசு கிறிஸ்து நட்சத்திரம் அல்ல, அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அடையாளமாக அந்த நட்சத்திரத்துக்கு பிரகாசிக்க கூடியது. நட்சத்திரம் என்றால் பிரகாசிக்க கூடியது, அதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. அங்க அந்த நட்சத்திரத்தை கண்டுதான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று ஊர்ஜினப்படுத்தி கொண்டு அந்த சாஸ்திரிகள் அந்த என்ன செய்கிறார்கள், எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவினிடத்தில், அதுவும் அவர்கள் கேட்கும்போது யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்டு வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் பல நூற்றாண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் என்னாகும் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம். ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும், யாக்கோப்பிலிருந்து தோன்றும் என்று சொல்லி. அல்லேலூயா. தம்பிங்க, வாலி பசங்க முன்னாடி சேர்ந்தா வந்துருங்கப்பா. முன்னாடி ஒரு சேர் இருக்கு பாரு, வா தம்பி. டேய் பின்னாடி தான், பின்னாடி இருக்கிற முன்னாடி ஒரு சேர் காலியா இருக்குல்ல, வா. அப்படி வா, நீ வா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? யாக்கோப்பிலிருந்து ஒரு
நட்சத்திரம் தோன்றும் என்று இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு சாஸ்திரிகள் அதை சொல்லித்தான் வருகிறார்கள். ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம். அவர் அந்த 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 நட்சத்திரம் பிறந்து அந்த இருக்கிற இடத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அல்லேலூயா அங்கே இருக்கிறார், அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு ஏரோதுகிட்ட வந்து அவர்கள் விசாரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை வலது கையிலே உடையவர். எப்படி 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா சபைகள், பூரணம் என்று அர்த்தம். சபைகள் நட்சத்திரத்துக்கு அடையாளமானது. சபைகள் எல்லாம் நட்சத்திரம், பிரகாசிப்புக்கு அடையாளமானது. சபை என்றாலே பிரகாசிக்க கூடியது, மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கக்கூடியது. அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அது அந்த அந்த வெளிச்சம் என்ன செய்யாது, மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லணும். வசனத்தின் மேல கவனம் இருந்தால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை உடையவர். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையும் நட்சத்திரத்துக்கு அடையாளமானது. நாம் ஒவ்வொருவரும் நட்சத்திரத்துக்கு அடையாளமானவர்கள். என்ன விசுவாசமே வரல அப்படியா? ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். வசனம் சொல்றதை விசுவாசித்தா ஆமென் அல்லேலூயா சத்தமா வரணும். சகோதரிகள் மத்தியில் கையே மேலே வரமாட்டேன். நல்ல சத்தமா கையை உயர்த்தி முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அதே இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் வெளிப்படுத்தல கடைசி வசனத்துல, நீங்க 22ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இயேசுவே சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டது, மத்தேயு புஸ்தகத்துல பார்த்தது, சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். என்னாகும் புஸ்தகத்துல சொல்லப்பட்டது, அது தீர்க்க தரிசன வார்த்தை பீலையாம் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல இயேசு சொல்லுகிறார், நான் 7 நட்சத்திரங்களை என் வலது கையில வைத்திருக்கிறேன் என்று இயேசுவே இந்த இடத்துல சொல்லுகிறார். 22:16 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். எப்படிப்பட்டது? பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு யாரா இருக்கிறார்? பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்திற்கு கலிலேயா பகுதியில் பிரவேசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார் இயேசு. நல்லா கையை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆம் தம்பி உன் சேர் அப்படி தள்ளி போடு, லாஸ்ட் வெளியில வா. பிரகாசிப்பிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்ம வாழ்க்கையை வெளிச்சம் கொடுத்திருக்கிறார். நாம என்ன நினைக்க கூடாது, இன்னும் நான் இருளுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் எங்க நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நல்லா கவனிக்கணும். இந்த மனுகுலம், தேவன் உண்டாக்கின அந்த மனுகுலத்தை இருளின் மகனாகிய பிசாசு என்ன பண்ணான்? அவர்களுக்குள்ள இருளை கொண்டு வந்தான். இருளின் மகனாகிய பிசாசு அவர்களை தன்வசப்படுத்த, நம்மை தன்வசப்படுத்த இருளை கொண்டு வந்தான். எங்க கொண்டு வந்தான் தெரியுங்களா? இருதயத்தில். எங்க கொண்டு வந்தான்? எல்லாருக்குள்ள. ஏன் இருதயம் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கவே மாட்டாங்கன்னா, அந்த இருதயத்தில் இருக்கிற இருள் வெளியில போனாதான் வெளிச்சம். இயேசு அவருக்கு இடம் கொடுக்கும் போது இருதயத்தில் இருக்கிற இருள் தானா வெளியில ஓடிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதை பேதுரு சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். வேகமா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு. நல்லா கவனிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி எங்க உதிக்கணும்? உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா நல்ல கரங்களை உயர்த்தி
இருதயத்திலே அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நமக்குள்ள உதிக்கும் போது என்ன, நீங்க இருள் விலகி, அங்க என்ன போட்டிருக்கு, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல, இருளில் உள்ள ஸ்தலத்திலே பிரகாசிப்பிக்கிற விளக்கை போல வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப இருள் ஒரு இடத்துல இருந்து விலகணும்னா அங்க வெளிச்சம் வரணும் இல்லைங்களா? இருளான இடத்துல வெளிச்சமாகி இயேசு வந்தாருன்னு சொன்னா என்ன ஆகும்? இருள் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணா என்ன ஆயிடும்? கும்மிருட்டு. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. லைட்டை போடும்போது வெளிச்சம் வருதா? அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தின் இருளை இதெல்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம் இல்லையா? தேவன் நம்ம வாழ்கிறதுக்கு பெரிய இதை வச்சிருக்கிறார், சூரியனை வச்சிருக்கிறார், வெளிச்சம், நிலாவை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருதயத்தில் உதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் விடிவெள்ளி, அதான் சொல்றார் விடிவெள்ளி நட்சத்திரம். இருட்டா இருக்கு, அதிகாலை என்ன ஆகுது? அப்படியே சொல்லுங்க. முதல்ல என்ன உதிக்குது தெரியுங்களா? அதிகாலையில் விடிவெள்ளி நட்சத்திரம். சூரியனோட முதல்ல என்ன செய்யப்படுகிறது? விடிவெள்ளி நட்சத்திரம், அதிகாலையில் உதிக்கக்கூடியது. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி அந்த இருள் அது விலகி இந்த வெளிச்சம் கரெக்டாக அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கிறது போல நம்ம இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய என்ன பண்ணிக்கிற ரட்சகராக இயேசு இந்த பூமியில் பிறந்தவர் நம்ம இருதயத்தில் இருக்கிற இருளை அகற்றி நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதை அனுபவிக்கணும். இந்த சத்தியத்தை நீங்கள் உணரணும், இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்போதான் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வெளிச்சத்தை அனுபவித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க முடியும். அதனாலதான் பல இடங்களில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. விளங்குதா இல்லையா? எப்படி நடந்து கொள்ளுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல, நம் இருளின் மக்கள் அல்ல. இப்போ இருளுக்குரியவர்கள் என்ன செய்வாங்க? இருளுக்குரிய விஷயங்களை செய்வார்கள். நம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்துக்குரிய காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக நமக்கு உள்ள வந்துட்டார்னா என்ன செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் அந்த இதே மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை ஆவிக்குரிய வெளிப்பாடோடு கூட நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். 2:9 வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், கிறிஸ்து இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது, அவர்களுக்கு முன்னே சென்றது. அந்த நட்சத்திரம் என்ன செய்ததா? அந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களை வழிநடத்தி எங்க கொண்டு போகுது? முன்னே சென்றது அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் நல்லா கேளுங்க, இயேசு கிறிஸ்து வெளிச்சமானவர், நம்மை முன்னோக்கி நடத்துகிறவர், நமக்கு முன்னே சென்று நம்மை வழிநடத்துகிற தெய்வமாக, வெளிச்சமாக. அதான் சொல்ல, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்ப வெளிச்சமாக நமக்கு முன்னே அவர் என்ன செய்கிறார்? செல்கிறார். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன். புரியுதா? இப்போ வராங்க, ஏறுவது வரான், அவர்களுக்கு தெரியுது. ஆனா பட் எங்க இருக்கிறார், எங்க பிறந்திருக்கிறார், எந்த இடத்துல அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் தெரியல, வழி தெரியல அவர்களுக்கு. வழிகாட்டியது யாரு? நட்சத்திரம். மலையில சொல்லுங்க, அவர்களுக்கு வழிகாட்டியது யாரு? நட்சத்திரம். அவர்களுக்கு முன்னே சென்றதுன்னு போட்டிருக்கு. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், ஏன் பிறந்தோம், என்ன செய்கிறோம் அப்படின்னே தெரியல. சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், இதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் நினைக்கிறோம் நம்ம இல்லையா? எங்க போறோம், எந்த வழி, என்ன முடிவு அப்படின்னு பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு தெரியல, நமக்கு தெரியும் எங்க போறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நோக்கத்தில் நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து வந்து உலகத்தில் பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்கு முன்னே பரலோகத்துக்கு போயிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எங்க போயிருக்கிறார்? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நமக்கு முன்னே சென்றிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். முன்னே சென்றவருடைய வழியில வழி தெரியும், முன்னாடி வழி தெரியாது. தோமா கேட்கிறான், ஆண்டவரே நீங்க போற இடமே தெரியாதே, எங்களுக்கு எப்படி வழி தெரியும்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நான் போய் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்றார். அப்ப நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நல்லா கூர்ந்து கவனிக்கணும் வசனத்தை.
சோத்திர கவனிக்கிறீங்களாம்மா? அல்லேலூயா. மரத்தூக்கத்திலேயே கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, 99% வெளிச்சமாக விழிப்பாக இருந்து கேட்குறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. 1 2 தான் கொஞ்சம் அப்படியே சொருகிற மாதிரி தெரியுது. கத்த நல்லவர். நல்ல கையை உயர்த்தி ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்ம அவ்வளவு அழகாக வழி நடத்துகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போது கவனிங்க, இந்த காரியத்தை சொல்லும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சீசர்கள் என்ன செய்கிறாங்க? நீ போகிற இடமே தெரியாத ஆண்டவரே, வழி எங்க தெரியும்? அப்ப என்ன வழி தெரியாமல் இருந்தார்கள். பரலோகத்துக்கு போகிறதுக்கு, நித்தியத்துக்கு போகிறதுக்கு, தேவனிடத்துல போய் சேருவதற்கு எது வழி என்று தெரியாமல் இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? தள்ளாடி கொண்டிருக்கிறது. காசிக்கு போனா எங்க போலாம்? எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போலான்னு போறாங்க. அல்லேலூயா. இன்னொருத்தர் வேற ஒரு பாதையை சொல்றான். இதுல போ, இங்க போலாம், அது அந்த வழியை பின்பற்றினா போகலாம், இந்த வழியை பின்பற்றினா போகலாம், அப்படி பல வழிகளை சொல்றாங்க. இப்படிதான் ஒருத்தர், ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன ஒரு ஓமையை சொன்னார். ஒருத்தர் தரிசனம் பார்த்தாராம். அதை அவர் ஒரு ஊழியர் சொன்னார். ஒருத்தன் பரலோகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாவே இருந்து என்ன பண்ணிக்கிறான்? சத்தியத்தை கேட்டு ஆர்வமா இருந்து ஆசையா இருந்து அவன் என்ன பண்ணிக்கிறான்? தேவனை தேடிக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு ராத்திரியில, இவன் பரலோகத்துக்கு போகிற மாதிரி. அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள போனா போற வாசல்ல பாத்தீங்கன்னா, வாசல்ல போய் நின்னா பேக்கோட போய் நிக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசாசையா நுழைஞ்சா முன்னாடி போனோன்னு பரலோகம்னு போட்டு பழைய பில்டிங், அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. எந்த ஒரு 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 என்ன செய்யலாம்? அவன் எதிர்பார்த்த பரலோகத்தை பற்றி இங்க கேட்ட பிரசங்கம் போல, பைபிள்ல படித்த வார்த்தைகளை போல தலையெல்லாம் தங்கமா இருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஜீவ தண்ணீர் வரும், விருட்சங்கள் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், தூதர்கள் பாடுவார்கள், மகிமை இருக்கும். அப்படியெல்லாம் இங்க கேட்ட வார்த்தைகள் ஒன்றுமே என்ன செய்யல. ஹலோ, அவன் போனா பரலோகத்தில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படியே பார்க்குறான். ஒரே ஒரு தேவதூதன் மட்டும், அவரும் ரொம்ப தொய்வா வர்றார். வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பரலோகத்துக்கு வந்தேன், இதுவா பரலோகம் அப்படின்னா? ஆமாம். ஐயோ, நான் பூமியில் இருக்கும்போது கேட்ட பரலோகம் இது இல்லையே. சோத்திரம். அல்லேலூயா. இது இல்லையே, இப்படி இருக்க, ஒன்றுமே பழைய பில்டிங்காக இருக்குது, தங்கத்தை காணுமே, அதை காணுமே, இதை காணுமே, நான் இதெல்லாம் கேட்டனே, படித்தனே, அதெல்லாம் நான் ஆசாசையாக பரலோகம் அப்படிலாம் ஆர்வமாக வந்தனே, எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு சொன்னான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ தேவதூதன் சொன்னானா, சரி அங்கே ஒரு இடம் இருக்குது, போய் பாரு. நரகம் ஒரு இடம் இருக்குது, போய் அதை பார்த்துட்டு அப்புறமா இங்கே வா, உனக்கு எது பிடிக்குதோ அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்படியான்னு சொல்லிட்டு, இதுதான் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், ஆர்வமாக ஓடி இருக்கிறான். போனால் போடு, நரகம்னு போடு. உள்ளே போனால் கலர் லைட்டு, டான்ஸு, பாட்டு, ஆடல், பாடல், விசில், சத்தம், குதூகலம், ட்ரெஸ்ஸு, பயங்கர சாப்பாடு, விருந்துகள், களியாட்டங்கள், பயங்கர டிஜே. அல்லேலூயா. என்னது டிஜே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதானே இன்னைக்கு மனுஷனை என்ன போடுது. பட்டு ஒரு நிமிஷம் அவனை நிற்க விடாமல் ஆட விடுதில்ல. சில பேர் ஆடியே செத்தே போகிறான். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பார்த்தா அப்படி பயங்கரமாக இருக்கு. ஒருத்தர் வந்தான், சந்தோஷமாக வந்து கூப்பிட்றான், எப்பா வாயா அப்படின்னு கூப்பிட்றான். என்னப்பா இது? நரகன்னா இங்கே அலறல் இருக்கும், அழுகை இருக்கும், துன்பம் இருக்கும், என்னென்னமோ மோசமாக இருக்குன்னு சொன்னாங்களே, இங்கே இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமாம், பரலோகம், நாங்கள்லாம் இந்த இடம் தான் மகிழ்ச்சியான இடம், சந்தோஷமான இடம் அப்படின்ட்டுக்கிறான். ஆஹா, நம்ம தவறாக என்ன பண்ணிட்டோம்? சூஸ் பண்ணி வந்துட்டோம். நேராக பேக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு திரும்பவும் பரலோகத்துக்கு ஓடி வந்தா தூதன் நின்று இருந்தாராம். என்னப்பா போய் பார்த்தியா? பார்த்தேன். எங்கே போக விரும்புகிற? நான் அங்கேயே போகிறேன். இல்லையா, நான் எங்கே போகிறேன்? அங்கேயே போகிறேன். அங்கேதே ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இது ட்ரையாக இருக்குது, ஒன்றுமே இல்லையே, பில்டிங்கே பழசாக இருக்குது, நீங்களே ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் எங்கூட வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறான். அல்லேலூயா. நீயே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு இருக்கிறார். சரி, இப்போ நல்லா முடிவெடுத்துக்க, அங்கே போயிட்டா திரும்ப இங்கே வர முடியாது அப்படின்ட்டு இருக்கிறார். பரவாயில்ல, அங்கே நல்ல சந்தோஷமாக இருக்கும், கொஞ்ச நாள் போயிடமா, அங்கேயே நான் மகிழ்ச்சியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டார். போக போகவே அவன் திரும்பி வருவதற்கு வழி இல்லாதபடி அந்த வழிகள் மறைக்கப்பட்டுட்டே போகுது. பிரைஸ் தி லார்ட். அங்கே கிட்ட போனோன்னு தான் தெரியுது அலறல் சத்தம், அழுகையின் சத்தம், எல்லாம் மோசமான நிலைமையை
அங்கே இருக்கிற நெருப்பும் ஜனங்கள் படுற வேதனையும் பயங்கரமாக இருக்கு. அவனை முதல்ல அழகாக வந்து ஒருத்தன் கூப்பிட்டுமே, இப்போ கள்ளங்கரையேன்னு வந்து என்ன பண்ணுறான், வாடா உள்ளன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ தான் தெரியுது என்ன உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம்ல. அல்லேலூயா. அதுதான் உனக்கு முதல்ல காண்பிக்கப்பட்டது. முதல்ல உலகத்தில் நாங்கள் இருக்கும்போது வாழ்ந்ததாக காண்பிக்கப்பட்டது. அங்கே மகிழ்ச்சியாக இருந்த எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு. வா, நீ இனிமேல் என்ன செய்ய முடியாது, அங்கே திரும்பி போக முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கூட உலகம் என்ன நினைக்குது, சபைக்கு வருது, பரலோகம், இயேசு, பரிசுத்தம், நீதி, முக்காடு போடு, உக்காரு, ஒழுங்காயிரு, நில்லு, முட்டி போடு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்களேங்க. என்னப்பா ஒரே போராக இருக்குது, அங்கே பாருப்பா டிஜே ஓடுது. சொத்தாலே லூயா. அங்கே பாரியா என்னையா கிறிஸ்மஸ் வந்தால் கூட இவர் ட்ரெஸ் எல்லாம் பற்றி பேசாதீங்கன்றாரு, ரொம்பவா ஓவராக பண்ணிடாதீங்கன்றாரு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்களேங்க. இன்னைக்கு கூடவா நாங்கள் டிஜே போடக்கூடாது? சொத்தாலே லூயா. சொல்லுங்க பார்ப்போம். எதுவும் நாங்கள் செய்யக்கூடாதா? எதுவும் பண்ணக்கூடாதா? குதூகலம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை. அங்கே பாரு ஜாலியாக இருக்குது எல்லாமே. அங்கே வெளியில் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, இங்கே வந்தால் என்ன இருக்கு, ட்ரையாக இருக்குது. அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. வெளியில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே அமைதியாக தான் உட்காந்துக்கிறாங்க அப்படி. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி கூட சர்ச்சில் கலர் லைட்டெல்லாம் போட்டு, இப்போ சட்டையெல்லாம் கழட்டி விட்டு, இந்த கழுத்தில் ஏதாவது செயினை போட்டு, காப்பை போட்டு, கம்மல் போட்டு ஆடுறான் பாரு, முடியெல்லாம் இப்படி வெட்டிட்டு ஆடி வெட்டு அல்லேலூயா அப்படின்னா என்ன பண்ணுறான் நம்ம ஆளு. ஏய் சூப்பர் பாஸ்டர் இருப்பா அவர் தான் இப்போ சூப்பர் பாஸ்டர் ஆகிட்டார். சோத்திரம். அல்லேலூயா. இவர் எப்பவுமே வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்று மீசை இல்லாமல் இந்த ஆள் வேற நம்ம உயர வாங்குற. சோத்திரம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். குதிக்கிறது, மேலே ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் விசிலடி. அவன் எங்கே ஆராதிக்கிறான், எல்லாம் என்ன செய்கிறான், அவர் வந்து ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி அவர் எல்லாரும் செல்லில் எடுத்துக்கிட்டு இருக்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது தான் அங்கே நேரம் சரியாக போகுது. சொல்கிறது விளங்குதாங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி உலகம் வெளியில் ஜாலி, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் நாளைக்கு அந்த நரகத்துக்கு போகும்போது பார்த்தா மோசம். இருளின் காரியம் அதுதான். அல்லேலூயா. ஆடை போட்டு ஆட்டுக்காரன் நல்லா கொண்டு வந்து சாப்பிடுன்னு போட்டு அதுக்கு என்ன பண்ணுறான், தலைகளையும் இலைகளையும் நல்ல காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்து போடுறானா எதுக்கு, நல்ல கொளுத்த கறியானா தான் ரேட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தான் அதை வெட்டி நல்ல அமௌண்ட் பார்க்க முடியும். விளங்குதாங்க. கறிக்கடைக்காரன் ஆட்டுக்கு ஆகாரம் போடுறான்னா சும்மா கிடையாது. உட்காருங்க, பின்னாடி உட்கார வைங்க அந்த அம்மாவை அப்படியே. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆட்டுக்கு ஆகாரம் போடுறான்னா என்ன இல்லை, சும்மா கிடையாது. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? சும்மா எல்லாம் போட மாட்டான். அதெல்லாம் ஒரு விஷயத்தோடு தான் கறிக்கடைக்காரன் என்ன பண்ணுவான், சாப்பாடு போடுவான். சொல்கிறது விளங்குதாங்க. அது மாதிரி உலகம் பிசாசு இன்னைக்கு ஆடலை பாடலையும் கூத்தையும் காமிச்சு அது மாதிரி ஒரு ஜாலியாக. ஏங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் தான் சொன்னேன், அதுல எல்லாம் நிரந்தர சந்தோஷம் இல்லை. கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கிற சந்தோஷம் நிரந்தர சந்தோஷமானது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. சரீரம் தான் அப்படிலாம் ஒரு உற்சாகத்தை இது பண்ணும் ஒழிய மனதளவில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் மனதளவில் வேற ஏதோ தேடுறதுனால தான் நீங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தை அடைய முடியல. ரெண்டாவது அவர்கள் சொல்றாரு பாருங்க, 2வது வசனம் வாசிங்க. அதில் போட்டிருக்கும் 10வது வசனம், 2வது காரியம் 10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நல்ல கையை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இயேசுவை பார்த்துட்டான்னு என்ன வந்துருச்சு, மிகுந்த. எப்படி போட்டிருக்கு, சொல்றதே எப்படி போட்டிருக்குங்க, வசனம் பொய் சொல்லுமாங்க, ஜீவனுள்ள தேவன் ஆயிற்று, வானமும் பூமி ஒளிந்தாலே வசனம் ஒளியாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நமக்கு எதுக்கு ஆனந்த சந்தோஷம், அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க அது போதும் அப்படின்றது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்மஸில் ஒரு ஊழியர் அன்னைக்கு வந்து சாட்சி சொன்னார்ல நம்மகிட்ட, வில்மார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு குடும்பமாக போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்கலை, சாப்பாடு காசு இல்லை, பிள்ளைங்க 2 பிள்ளை பெண்பளை பிள்ளைங்க, கஷ்டம், வறுமை, சின்ன ஓடு வீடு, ஓலை வீடு, பூட்டுறது கூட பூட்டு கிடையாது, ஒரு கயிறை போட்டு கட்டிட்டு போகிறதா நிலைமை.
அல்லேலூயா. நான் காலையில் எந்திரிச்சு ஆராதனைக்கு நாங்கள் குடும்பமாக மகிழ்ச்சியாக போயிட்டோம். அல்லேலூயா. போய் சந்தோஷமாக நாங்கள் பாடி, அன்னைக்கெல்லாம் அப்படி தான் போனோம். ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்லாம் அப்படி தான். கர்த்தர் தான் அற்புதம் செய்வார். அந்த மகிழ்ச்சி தான் திருப்தியாக இருக்கும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த ட்ரம் அடித்து பாட்டு பாடி கர்த்தர் ஆராதித்து வசனம் கேட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், இவருக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி சாப்பாடு செய்தவர் என்ன பண்ணியிருக்கிறார், இவர் வீட்லேயே அங்கெல்லாம் உட்காந்து சுவிசேஷ ஊழியமெல்லாம் பண்ணி மதியம் 1 மணிக்கு போயிருக்கிறார். போனால் பார்ப்போம், கர்த்தரே நமக்கு ஏதாவது ஆகாரம் கொடுப்பார், ஏதோ இருக்கிறத சாப்பிடுவோன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவருக்கு அறிமுகமான ஒரு விசுவாசி என்ன பண்ணிக்கிறார், பேப்பர் எழுதி வச்சுட்டு ஒரு சாப்பாடு பெரிய பாத்திரத்தில் பிரியாணி தேவையான 4 பேருக்கு இல்லை 6 பேருக்கு வேண்டிய சாப்பாடை இவங்களுக்கு கொண்டு வந்து முன்னமே வச்சுட்டு இங்கே வந்து கர்த்தரை ஒன்றும் இல்லை ஆராய்ச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனால் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு சாப்பாடு ரெடியாக இருந்திருக்கு. இன்னைக்கு கண்ணீரோட அவர் சாட்சி சொல்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த சந்தோஷம் பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் நமக்கு ஒன்று கிடைக்கும் போது தேவனுடைய அற்புதங்களினாலே அவருடைய கிரிகளினாலே நமக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு வருகிற ஆனந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. சும்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அழில சொல்லுங்க. ஆனால் தேவனே நம்மை நடத்தினார்னு சொன்னால் அவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா ஒரு பகுதியிலும் ஒரு அங்கத்திலும் உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். அந்த சந்தோஷத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். போட்டிருக்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இதே லூக்கா 2:10 வாசிங்க பாப்பா. 2:10 லூக்கா புஸ்தகம் 2:10 பாருங்க வேகமா. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். படிக்கும் போது அப்படி படிக்கும். மிகுந்த சந்தோஷத்தை எப்படி போட்டிருக்கு, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஜோரா சொல்லலாமே. புரியுதா உங்களுக்கு? தேவதூதன் வந்து சொல்லும் போதே என்ன சொல்றான் சொல்லுங்க, என்ன சொல்றான்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்குள்ளே பிறந்திருக்கிறதாங்க அந்த மிகுந்த, எப்படி சொல்லும் போதே பாருங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. தேவகுமாரன் ஹல்லேலூயா நமக்குள்ள பிறந்திருப்பது, அவரை நாம் கண்டு கொண்டது, அவரால் நம்ம ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கிரிகளை உணர்வது, அவருடைய செயல்களை உணர்வது, அவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்ளுவது, அவரிடத்திலிருந்து நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்வது தாங்க மிகுந்த சந்தோஷம். வரவே மாட்டேங்குது வாயிலிருந்து யாருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவரை கண்டு கொண்டது சந்தோஷம், அவரால் ரட்சிக்கப்பட்டது நமக்கு பெரிய சந்தோஷம். நம்ம இருதயத்தில் மகிமையுள்ள தேவனை நான் கண்டு கொண்டேனே, அந்த உன்னதரை இரட்சகரை நான் அறிந்து கொண்டேனே. அழில சொல்லுங்க பார்ப்போம். அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு, அந்த சாஸ்திரிகளுக்கு தேவன் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். தேவகுமாரன் பூமியில் பிறக்கிற அந்த வெளிச்சம் நிறைய பேருக்கு கிடைக்கல. அநேகருக்கு ராஜாக்கள்லாம் வெளிப்பட, எத்தனையோ பேருக்கு வெளிப்படலை. அந்த சாஸ்திரிகளுக்கு கிடைச்சது. அந்த மேய்ப்பர்கள் கூடி ஆடு மேய்த்து கொண்டு இரவில் ரொம்ப சோகமாக படுத்திருக்கிறவனுக்கு தான் அல்லேலூயா சொல்லுங்க, அவர்கள் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன பண்ணாருங்க, தேவ தூதர்கள் வந்து அவங்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க. ஏங்க, ஒன்றும் இல்லாமல் கைவிடப்பட்ட மற்றவர்களால் தள்ளப்பட்ட வாழ்க்கையில உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லுகிற உங்களை என்னையும் தான் இயேசு தேடி வந்தார் ரட்சிக்கிறது. கலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அது இயேசுவை நாம் கண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதான் அறையில் பாடலில் பாடிட்டு இருந்தா, மிகுந்த ஆனந்த பாதர் பாட்டே போட்டார் அதுக்கு, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. என் இயேசு என்னோடு எனக்குள்ளே இருப்பதினால். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நம்ம இருதயத்திலே அந்த விடுவெள்ளி நட்சத்திரமாகி இயேசு நமக்குள்ளே உதித்திருப்பதுதான் சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்க சொல்லணும், இயேசுவே நீங்க தான் என் சந்தோஷம். பணம் வீட்டில் எவ்வளோ வேணா கொடுப்பார் ஆண்டவர். நான் சொன்னேன் இப்போ ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அடுத்த வருஷம் எல்லாரையும் உங்களை ரெட்டிப்பாக 2 மடங்கு ஆசீர்வதித்து பிறப்பதை காட்டிலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 100 மடங்கு அல்ல 1000 மடங்கு பெருகுவீர்கள். அப்படிதான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. பிறப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள். கர்த்தர் வர வருஷத்தில் அப்படி உயர்த்துவார்.
ஆனால் எவ்வளவு உங்களுக்கு வந்தாலும், எவ்வளோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாலும், என் சந்தோஷம் நீங்கள் தான் ஆண்டவரே. சொல்லுங்களே, சந்தோஷம் யாரு? அவர் தான். நம்மளை சிருஷ்டி கர்த்தருங்க, நம்மளை உண்டாக்கின தேவன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருமா. சாத்தான் அதுதான் விட மாட்டான். அதை அறியறதுக்கு இன்றைக்கு மக்களுடைய இருதயத்தை, மனக்கண்களை குருடாக்கி வைத்து அவர் அறியாதபடி, அது சந்தோஷம் இல்லப்பா, உலகத்தில் எதையோ சந்தோஷமா இன்றைக்கு காண்பித்து காட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். உலகத்தில் அதை அனுபவி, இதை அனுபவி, இதை செய், அதை செய், எதோ சந்தோஷம் சொல்றான். ஆனால் மனுஷனும் போய் பார்க்குறான், எதுவும் சந்தோஷம் இல்லை. நிரந்தர சந்தோஷம், நித்திய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்தார்கள்? அவர்கள் அவ்விடமாய் போய், அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை, அவர் பாருங்க, தேவகுமாரன், அவர் தேவன் என்பதை இவர்கள் அறிந்ததுனால தான் என்ன செய்தார்கள்? போய் சாஸ்தாங்கமாய் என்ன பண்ணுவான்? எந்த குழந்தைகிட்ட என்ன பண்ணுவான்? யாராவது போய் குழந்தைகிட்ட போய் சாஸ்தாங்கமாக விழுவாங்களா? சொல்லுங்க. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? ஆனால் சாஸ்திரிகள், பெரிய ஞானிகள், இவர்கள் பயங்கர அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க? ஐயோ, நமக்கெல்லாம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவாதி தேவன் என்று அறிந்த பிறகு அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனிடத்திலே அழிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எதை கொடுத்து? பொன்னும் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆராதனைக்குரிய அடையாளம் இது. சோத்திரம். பொன் எதை குறிக்கிறது? ஒரு கணத்தை குறிக்கக்கூடியது. பொன் என்று சொன்னால் எப்படி, எதை குறிக்கக்கூடியது? ஒரு கணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம். ஏன்னா தேவன் பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாம் பொன்னினால தான் செய்தார். அதே வாளையம் எப்படி கட்டப்பட்டது? அத்தனையும் பொன்னினால தான் கர்த்தர் செய்தார். நாளைக்கு பரலோகம் எப்படி இருக்கு? இப்ப சொன்ன கதை மாதிரி இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு புரியறதுக்காக இந்த பூமியில நீ பார்க்கறது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஆனா நித்தியம் உனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். உலகத்தில் இருக்கிற சந்தோஷம், உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சிக்கும் சபைக்குள்ள இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆனா சபை தான் நாளைக்கு மகிமையை அனுபவிக்க போகிறோம். வசனம் சொன்ன மாதிரி தான் நடக்கும். பரலோகம் முழுவதுமே வாசல் தெருமெல்லாமே என்னது? ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிச்சு, வைடூரியம் அந்த டூரியம். சண்டே கிளாஸ்ல யாரு கை தூக்குங்க? இங்க இருக்கிறீங்களா? சொல்லு பார்ப்போம். சொல்லுச்சே, ரொம்ப அழகா. வா, முன்னாடி வா. நல்லா ஒரு சொல்லுச்சுல்ல, மேலே வா, சொல்லுவோமே, சூப்பரா. இது ஒரு சில பிள்ளைங்க வாக்குத்தத்தை ஒரு பொண்ணு சொல்லுச்சு, நம்ம சபைக்கு வாக்கு. 12 கற்கள், வஞ்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்தினம், படிக பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுன்னீரம், சுகந்தி. இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டேன். பரலோகத்தில் வைக்கப்பட்ட கற்களை சொல்லுது அது. சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் இருக்காங்க. நம்ம குண்டுமணியே பார்க்கறது இல்லை. அதுக்கே உருட்டி அப்பான் பெட்டியில் அதுக்கு ஒரு பெட்டி வச்சு, அது உள்ளே வச்சு, அதை உள்ளே வச்சு, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்கும், பீர்வாக்குள்ளே ஒரு பெட்டி உள்ளே வச்சு, அதுக்கு ஒரு லாக் போட்டு திருடிட்டு போயிடுறான். அங்கே திருடன் வருவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் திருடன் வருவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. கையாசி தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அங்க பூரா இதுதான். ரோட்ல தங்கம், வைடூரியம் எல்லாம் அங்கங்க அப்படி. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. படிக பச்சை, வைடூரியம் சொல்லுது பாருங்க. 12 விதமான மகிமையான கற்களாலே. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு மகிமையில போய் நாளைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வைக்கிறார். இங்க தங்கத்துக்கெல்லாம் கவலைப்படாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதான் பாடல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்க. நம்மகிட்ட எதுவும் கேட்கல, அவர் உள்ளத்தை கொடு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு தங்கத்தில் உன்னை நடக்க வைப்பார். அவர் தங்க மாளிகையில் நடக்க வைப்பார். அல்லேலூயா. பொண்ணு அந்த மகிமைக்கு அடையாளம், கனத்துக்கு அடையாளம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல பிரியமானவர்களே, தூப வர்க்கம் ஜப தூபத்திற்கு அடையாளம். தூப வர்க்கம் எதற்கு அடையாளம்? ஜபத்திற்கு அடையாளமானது. தூப வர்க்கம் எதற்கு அடையாளமானது? இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கும், தூப வர்க்கங்களை அவர்கள் பிடித்து கொண்டவர்களாய் அப்படின்னு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜபமாகிய தூப வர்க்கம்னு போட்டிருக்கோம்.
அப்புறம் அடுத்து என்ன போட்டிருக்கு? வெள்ளை போலம் ஆராதனைக்கு அடையாளமான வாசனை வீசக்கூடியது, சுகந்த வாசனை. சொல்லுங்க, நோவா பலிகளை செலுத்தினார், அதை எப்படி இது பண்ணார் ஆண்டவர்? சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழ்ந்தார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. வெள்ளை போலம், அப்புறம் தூப வர்க்கம், இதெல்லாம் ஆராதனை முறைமைக்குரியது. காணிக்கை ஆராதனை முறைமைக்குரியது, தேவனை தொழுது கொள்ளுதலுக்குரியது. இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுதலுக்குரியவர், அவரே ஆராதனைக்குரியவர், அவரே கனத்துக்குரியவர், அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர். நல்லா கையை தட்டி, அவர் ஒரு புத்தன் காந்தி அல்ல, புத்தன் காந்தி இயேசு அல்ல. அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். புத்தன் காந்தியே உண்டாக்கின மகிமையான தேவன் அவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்க வெளிப்படுத்தல பார்க்கலாம். அந்த கடைசி வசனம் நான் வாசித்து ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், வேகமா திருப்பிக் கொள்ளுங்க. 5 to 10 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும், தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்க அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் இயேசு கிறிஸ்து 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் 7 கொம்பு, 7 சபை, 7 கண்கள், 7 ஆவிகளை உடையதாயிருக்கிறது. அல்லேலூயா, தேவனுடைய கண்கள் அது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும், பாருங்க, இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை வாங்கிய போது, அதான் நம்ம கவனிக்க வேண்டிய வசனம். படிங்க. அந்த 4 ஜீவன்கள் ஓயாமல் தேவனை துதிக்கக்கூடிய, சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 ஜீவன்கள், 24 மூப்பர்களும், எப்பொழுதும் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, எங்க பரலோகத்தில் நடக்கிற பார்க்கிற காட்சி அது. ரேலியா சொல்லுங்களேங்க. தேவாதி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை கனமும் மகிமையும் ஆராதனை ஸ்தோத்திரத்துக்கும் உரியவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பாபா, நல்ல சத்தமா சொல்லுங்க. அதாவது தேவனுக்கு சமமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மாத்திரமே சமமானவர். அதனாலதான் பிசாசுக்கு எரிச்சல். இயேசு கிறிஸ்து சமமா இருக்கிறார், நான் ஏன் தேவனுக்கு சமமா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் என்ன வந்ததுனாலதான் அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனுக்கு சமமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் புஸ்தகத்தை வாங்கின உடனே 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் சுரமண்டலங்கள் எடுத்து ஜெபமாகிய தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு தேவன் என்ன செய்தார்கள்? ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டீர். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்தார்? எப்படி துதிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவரே, இவ்வளவு ஜாதிகளின் மத்தியிலிருந்து தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் எங்களை என்ன செய்தீர்? அவருடைய ஜனமாக எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக மீண்டும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நீர்தான் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடி அவரை ஆராதித்து தொழுது கொள்ளுகிறார்கள். நல்ல கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சொல்லணும், எப்பவுமே இயேசு பூமியில் அந்த பிறந்த அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை சொல்லி சொல்லி அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் எப்போ. அதுதான் பரலோகத்திலேயே சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரிகளாம் ரத்தத்தினாலே அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றிட்டீரே. இயேசு வரலனா இல்லைங்க. ஹலோ, இயேசு வரலனா நீ நான் அவருடைய பிள்ளை அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனால தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நீங்களும் நானும் மாறுகிறோம்.
கரங்களை வைத்து நல்ல சத்தமாய் சொல்லுங்க. அப்போ இந்த நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, அவர்தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியவர். ஏன் இந்த நட்சத்திரத்துக்கு அடையாளமாக காட்டணும்? வெளிச்சம், விடிவெள்ளி, இருள் விலகி வெளிச்சம் உதிக்கிறது. அப்படி ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருளை விலக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ஒளியாகிய விடிவெள்ளியாகிய நட்சத்திரமாக இயேசு நமக்கு வந்தார். இந்த வெளிச்சம் வந்த உடனே நம்ம வழிகாட்டுகிறார். சொல்லுங்க, என்ன காட்டுறார்? வழிகாட்டுறார். எங்க போற வழி? நித்தியத்துக்கு, தேவனை நோக்கி இந்த பூமியில சரியான பாதையில நம்மை நடத்துகிறவர். முன் செல்லும் மேகம். இந்த பூமியில உன் வாழ்க்கையில, உலகத்துல உன் வாழ்க்கையில வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை இந்த பூமியில நடத்துவது மாத்திரமல்ல, நித்தியத்துக்கு நேராகவும் நடத்துகிற முன் செல்லும் மேகம். இதோ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கையில் அவர் அத்தனை கரடு முரடைகள் தடைகள் அத்தனை உடைத்து உன்னை ஒவ்வொரு நாள் நடத்தக்கூடிய மகிமையான தேவனவர். உன்னை முன்னே சென்று நடத்துவார் அவர். கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. வழிகாட்டக்கூடியவர், இந்த பூமியில் உன்னை வழி நடத்துகிறவர், நித்தியத்துக்கு நேராகவும் உன்னை வழி நடத்துகிறவர். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம், அந்த வெளிச்சம் வந்தவொன்னு தான் நம்ம வாழ்க்கையை அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் வந்ததுனால ரெண்டாவது என்ன நடக்குது? மிகுந்த சந்தோஷம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். நம் வாழ்க்கையில் எது இல்லைனாலும் எனக்கு இயேசு இருக்கிறான்ற நம்பிக்கையில் நம்ம மீண்டும் மீண்டும் கரை சேர்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கோடி ரூபாய் இல்லைனாலும் கர்த்தர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். கோடிகளுக்கு கோடியானவர், அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கு. அந்த மகிழ்ச்சி நமக்கு பெருசு. ஆமென், அல்லேலூயா. மீண்டும் எழ முடியும், மீண்டும் வாழ முடியும் நம்பிக்கையை நமக்கு தரக்கூடியவர். இந்த தெய்வத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையில் வெளிச்சமாய் நம்ம இருதயத்தில் வந்தவர், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கினவர், நம்மை நடத்துகிறவர். நம்ம ஆராதிக்கணும். எனக்கு வெளிச்சம் கொடுத்தீரே, ரத்தத்தினால் என்னை மீட்டீரே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் அவரை பணிந்து நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா கண்களை மூடி ஆமென். ஒரு நிமிடம் எழுந்து கூட நின்று நாம் அர்ப்பணிப்போம். இந்த நல்ல தெய்வத்திற்கு, நம் இருதயத்தில் தந்த அந்த நல்ல வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. எல்லா இரு கரங்களை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே.